வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோ வரும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு நான் வீடியோ பண்ணுறேன் யூஸ்வலாக. ஃபைன். ஸோ இந்த வீடியோ முக்கியமான ஒரு வீடியோ, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நினைக்கிறேன். பர்டிகுலர்லி ஃபார் பீப்புள் ஹூ ஆர் லுக்கிங் ஃபார் எ ஜாப் இன் ஜெர்மனி. நிறைய பேர் நம்ம நினைக்கிறது என்ன அப்படின்னா, என்கிட்ட எல்லாமே இருக்குது. ஐ ஹாவ் த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், ஐ ஹாவ் திஸ், ஐ ஹாவ் தட், ஐ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ், ஐ ஹாவ் எவ்ரி திங். பட் நான் ஜாபுக்கு அப்ளை பண்ணும்போது ஜெர்மனியில் ஜாப் கிடைக்க மாட்டேங்குது. ரைட்? இங்கே முதல் கேள்வியே என்ன அப்படின்னா, எதனால் ஜெர்மனியை சூஸ் பண்ணீங்க? சில பேருக்கு இங்கே இருக்க லைஃப் ஸ்டைல் பிடிக்கலாம், ஒர்க் லைஃப் பேலன்ஸாக இருக்கலாம், ஃபினான்ஸை நான் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கலாம், என்னோடய கரியர் க்ரோத்துக்காக இருக்கலாம், சில பேரோட பேஷனாக இருக்கலாம், மேபி இண்டஸ்ட்ரி, ஆட்டோமொபைலோட ஹெட்டே இங்கே தான் இருக்குது, மேனுஃபேக்சரிங் எல்லா மிஷின்ஸும் ஜெர்மனியில் தான் வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒவ்வொருத்தருக்கு அவங்கவுங்க லைஃப்பில் டிபெண்ட் பண்ணி மாறிக்கிட்டே இருக்கும். ரைட்? ஸோ இங்கே இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, we have a thing called 5-year system. அது என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ வித் தட், இது நான் எங்கேருந்து நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, இட் இஸ் ஃப்ரம் மை இன்டைரக்ட் மென்டார். அவர்கிட்ட தான் நான் இந்த விஷயத்தை கற்றுக்கிட்டேன். தென் ஐ தாட், ஓகே, அவர் சொல்கிறது உண்மை தானே, லெட்ஸ் மேக் எ ஷார்ட் வீடியோ ஆன் தட் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ ஸ்பெசிஃபிக்கலி யாருக்காக அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, ஜாப் தேடுறவங்களுக்காக கிடையாது. இது ஈஸியாக தோற்று போகிறவங்களுக்காக. நான் ஒரு விஷயத்தை பிளான் பண்ணால் கொஞ்ச நாள் நான் அதில் இருக்கேன், அடுத்த நாள் வேறு ஒரு விஷயத்த நான் பார்க்குறேன், வேறு ஒரு விஷயத்த நான் பார்க்குறேன், வேறு ஒரு விஷயத்த பார்க்குறேன். இந்த மாதிரி டக்குன்னு பிளான்ஸை சேஞ்ச் பண்ணுறவங்க, ஜம்ப் பண்ணி நான் அடையணும்னு நினைக்கிற விஷயத்த சீக்கிரமாக நான் போய் ஜெயிச்சு அச்சீவ் பண்ணிடணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த பர்டிகுலர் வீடியோ. ஓகே, வித் தட் லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ கைஸ். ஸோ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த கேள்விக்கு உண்டான பதிலை கீழே கமெண்ட் செக்ஷனில் எஸ் பிக் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள், இஃப் இன்கேஸ் இட் ரிலேட்ஸ் டு யூ. இல்லைனா நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. என்ன கேள்வி அப்படின்னா, நீங்கள் இப்போ இந்தியாவில் இருக்கீங்க, இல்லை உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கீங்க, ஜெர்மனிக்கு ஜாப் மூலமாக மூவ் ஆகணும்னு நினைக்கிறீங்க. இந்த மூவ் உங்களோட வாழ்க்கையில் சின்ன மூவா இல்லை பெரிய மூவாக இருக்குமான்னு நினைக்கிறீங்க? லைக் வாட் இஸ் கோயிங் டு சேஞ்ச்? இஸ் தட் சம்திங் பிக் ஆர் ஸ்மால்? பிக்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட்டில் எஸ் இட் இஸ் பிக் அப்படின்ற மாதிரி எனக்கு டைப் பண்ணுங்கள். ஸோ தட் ஐ நோ எத்தனை பேர் இந்த சேஞ்சை சீரியஸாக எடுத்துக்கிறீங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் இந்த வீடியோ உங்களுக்கு ரிலேட் ஆகும். பிக்குன்றதை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் இங்கே இந்தியாவில் ஒரு 50,000 இல்லை 1,00,000 ரூபாவோ சம்பளம் வாங்குகிறேன். ஜெர்மனிக்கு போனால் 4 லட்சம் 5 லட்சம்னு வாங்கலாம், 5 மடங்கு. இட்ஸ் எ பிக் திங், ரைட்? இங்கே இந்தியாவில் என்னோடய குழந்தைக்கு எஜுகேஷன் என்னால் சரியாக தர முடியல. ஜெர்மனிக்கு போனால் ஃப்ரீ எஜுகேஷன், நல்ல ஒரு கல்ச்சர், ஹி வில் க்ரோ லாட் பெட்டர் தென் வாட் ஐ தாட். தட் இஸ் அ பிக் திங். கரியர் என்னால் இங்கே சொம்படிச்சுக்கிட்டு இங்கே இருக்க முடியாது இந்தியாவில். இங்கே இருக்கிற சிஸ்டம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ ஜெர்மனிக்கு போனேன் அப்படின்னா அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஐ கேன் க்ரோ எக்ஸ்போனென்ஷியலி அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா இட்ஸ் எ பிக் சேஞ்ச், ரைட்? இன்னொன்று, ஒர்க் லைஃப் பேலன்ஸ். நான் இங்கே 10 மணி நேரம் மாடு மாதிரி உழைக்கிறேன், ஆனால் ஒரு ரெக்கக்னிஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, கரியர் வைஸ்லேயும் ரெக்கக்னிஷன் இல்லை, ஃபினான்ஸ் வைஸ்லேயும் ரெக்கக்னிஷன் இல்லை. நான் எதுக்காக யாருக்காக உழைக்கிறேன்னே எனக்கு தெரியல. 50 மணி நேரம் உழைக்கிறேன். ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது, இந்தியன்ஸ் ஸ்பெஷலி கம்பேர்ட் டு ஜெர்மன், கிட்டத்தட்ட 70% ஆஃப் பீப்புள் ஒர்க் மோர் தென் 50 hours எ வீக், ரைட்? ஸோ அதனால் 50% ஆஃப் பீப்புள் கோ இன்டு ஸ்ட்ரெஸ். ஸோ இந்த விஷயங்களும் நடக்குது. உங்கள் வீட்டில் யாராச்சும் எப்போவுமே கம்ப்யூட்டர்லேயே உட்காந்துக்கிறாங்க, ஒர்க்ஹாலிக்காக இருக்காங்க அப்படின்னா கேட்டு பாருங்கள். தே வில் நோ த ஸ்ட்ரெஸ் அண்ட் எவ்ரி திங். நீங்களும் மேபி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, இட் அஃபெக்ட்ஸ் யூ பர்சனலி இன் மெனி திங்ஸ். மென்டல் ஹெல்த் முதல்ல போகும். மென்டல் ஹெல்த் போகிறதுனால ரிலேஷன்ஷிப்ஸ்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். எப்போ பார் நீ கம்ப்யூட்டரில் இருக்க, எப்போ பார் லேப்டாப்பில் இருக்க, வீட்டுக்கு லேட்டாக வர, திடீர்னு ஃபோன் எடுத்து மீட்டிங்குள்ளே போயிடுற, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ மென்டல் ப்ரெஷர் முடிஞ்சு போச்சு, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற பிரச்சனைகள் முடிஞ்சு போச்சு. அடுத்து வரது பார்த்திங்கன்னா எமோஷ்னல். இந்த விஷயங்கள் எல்லாமே பர்டிகுலராக எனக்கு நான் யோசிக்கும் போது, எனக்கு இந்த சென்ஸ் நீங்கள் இப்போ அந்த ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எமோஷ்னலாகவும் இது அஃபெக்ட் ஆகும். அது உங்களோட ஒர்க்லையும் பாதிக்கும். நான் சொல்கிறது பொய் அப்படின்னா வீடியோ ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் போங்க, எனக்கு பிரச்சனை கிடையாது. உண்மை அப்படின்னா ஸ்டிக் வித் த பிளான். ஐ வில் ஷோ யூ வாட் மை மென்டார் தாட் மீ, ரைட்? ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நான் ஜெர்மனிக்கு வந்தால் அது மாறும், இட் இஸ் எ ரியலி பிக் சேஞ்ச் இன் மை லைஃப் அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு ஒரு கேள்வி நான் மறுபடியும் கேட்குறேன். பெரிய விஷயங்கள் மாறுறதுக்கு கொஞ்சம் டைம் பத்தாது. பிக் திங்ஸ் நீட் பிக்
டைம், ரைட்? ஒத்துக்கிறீங்களா? இப்போ நான் இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு ஆடணும் அப்படின்னா I have to spend years of my thing in ground, practice until I get, because you want to achieve something big. ஒத்துக்கிறீங்களா? இல்லை, நான் தெருவில் இருக்கிற பசங்களோட கல்லி கிரிக்கெட் ஆட போகிறேன் அப்படின்னா இட் இஸ் நாட் எ பிக் திங், இட் இஸ் லிட்ரலி எ சில்லி ஸ்மால் திங். நான் போனேன், தம்பி நான் ஒரு பால் போடட்டுமா, தம்பி நான் ஒரு பேட்டிங் பண்ணிக்கிட்டுமான்னு கேட்டிங்கன்னா அண்ணா பண்ணிக்கிங்கண்ணா அப்படின்ட்டு தரப்போகிறாங்க. பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு பிளே அட் த எண்ட் ஆஃப் த டே one game or one ball, right? Whatever it is. So small things does require small timeline, big thing do require big timelines. இந்த விஷயத்தில் இந்த ப்ராசஸில் நீங்கள் வேகமாக ரஷ் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். With that being said, let me show you what you are going to get in this video, right? So let's have a timeline guys. So imagine you are here, right? நீங்கள் இப்போ இருக்கிற இடம், you are here. Let me put start. நீங்கள் இங்கே இருக்கீங்க and you see a new opportunity. So புதுசாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் பார்க்குறீங்க. It can be a job in Germany. It can be a new life which you have visualized, which you have imagined, whatever it is, which is going to change you entirely. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இங்கேருந்து இங்கே போகணும்னு நினைப்பீங்க, ரைட்? ஸோ இதுதான் நியூ ஆப்பர்ச்சுனிட்டி. தட்ஸ் வேர் த திங் கம்ஸ் விச் வி கேன் சே uninformed optimism. So uninformed optimism. எதுக்காக அது uninformed optimism அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு விஷயம் நல்லா அங்கே இருக்குன்றது எனக்கு தெரியும். இட் இஸ் கோயிங் டு பிரிங் பாசிட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் திங்ஸ் இன் மை லைஃப். பட் ஆனால் அங்கே போகிறதுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியல. ஓவராலாக வெளியிலேருந்து பார்க்க போகும்போது ஐ எம் ஜஸ்ட் சீயிங் த ரிசல்ட். அதை பேஸ் பண்ணி ஐ எம் மேக்கிங் த டிசிஷன் விச் இஸ் கால்ட் அஸ் uninformed optimism, ரைட்? ஸோ ஒன்ஸ் நீங்கள் இங்கே வந்த பிறகு அந்த நியூ ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது யூ வில் ஃபைண்ட் டவுன் சைட்ஸ். ஸோ இங்கே இருக்கிற டவுன் சைட்ஸ்லாம் உங்களுக்கு தெரிய வரும். டவுன் சைட்ஸ்னு வரும்போது நான் கோலில் இருக்கிற டவுன் சைட்ஸ் பற்றி சொல்லலை, அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய டவுன் சைட்ஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் கல்லி கிரிக்கெட் ஆடிக்கிட்டு இருக்கேன், இந்தியன் டீமுக்கு நான் ஆடணும்னு நினைக்கிறேன். அங்கே போனால் எனக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணலாம், நல்லா காசு பார்க்கலாம், செலிப்ரிட்டி ஃபேம் கிடைக்கும், இதெல்லாமே கிடைக்கும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஸோ ரைட், அதுதான் அந்த நியூ ஆப்பர்ச்சுனிட்டி. தென் டவுன் சைட்ஸ். ஓகே, இந்தியன் டீமுக்கு நான் ஆடணும், என்ன பண்ணணும்? முதல்ல உன்னோட ஸ்கூல் கிரிக்கெட் டீமில் சேரு, அதுக்கப்புறமா டிவிஷனல் விளையாடு, ஸ்டேட் விளையாடு, ராஞ்சி விளையாடு, இங்கே இருக்கிற பொலிட்டிக்கல் விஷயங்கள்லாம் தாண்டி நீ இந்தியன் டீமுக்குள்ளவா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ தட்ஸ் வார் த டவுன் சைட் கம்ஸ். ஸோ இங்கே தான் வாட் யூ வில் கெட் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஐ வுட் சே இன்ஃபார்ம்ட் பெசிமிசம், ரைட்? இப்போ தான் உங்களுக்கு விஷயங்கள் தெரிய வருது. யூ ஃபீல் த டவுன் சைட்ஸ். ஐயோ இப்படிலாம் இருக்கா அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு வருது. ஸோ யூ அண்டர்ஸ்டாண்ட் த டவுன் சைட், தென் யூ ஸ்டார்ட் டு ரியாக்ட் இமீடியட்லி. சில பேர் வந்து லெட்ஸ் ட்ரைன்னு உள்ளே குதிப்பாங்க. தே வில் இன்வெஸ்ட் மணி வித் த கோச்சிங் ப்ரோக்ராம், தே வில் இன்வெஸ்ட் வாட் எவர் தே கேன் டூ டு அச்சீவ் த நியூ ஆப்பர்ச்சுனிட்டி, ரைட்? அதை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, யூ வில் எக்ஸ்பீரியன்ஸ் த டவுன் சைட்ஸ். So you are experiencing downside, I would say. இங்கே தான் விஷயமே இருக்குது. இங்கே தான் நிறைய பேர் அடி வாங்குவாங்க. ஸோ they literally get too much blame. So let me put some magnets so that you can see. This is the start, this is a new opportunity, this is the downsides, and this is the experiencing the downside. அதுக்கப்புறமா இங்கே நிறைய பேர் குவிட் பண்ணுறது இங்கே தான், இந்த இடத்துல தான் நிறைய பேர் நம்மளால முடியாதுன்னு குவிட் பண்ணுவாங்க. ஆனால் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இமேஜின் நான் ஒரு டிவிஷனல் கிரிக்கெட் விளாட்றேன், இல்லை ராஞ்சி விளாட்றேன், ஃபஸ்ட்டு மேட்ச்சில் டக் அவுட் ஆயிடுறேன், அடுத்த மேட்ச்சில் ஒரு 10 ரன் அடிக்கிறேன், அடுத்த மேட்ச்சில் ஒரு 30 ரன் அடிக்கிறேன். பொலிட்டிக்கல் ப்ரெஷர், ஐ மீன் கிரிக்கெட்டுக்குள்ளே நடக்கிற பொலிட்டிக்கல் ப்ரெஷர், இதெல்லாம் சேர்ந்து நம்மளை கீழே தள்ளும், ரைட்? ஆனால் நம்ம மறக்கிறது இங்கே என்ன அப்படின்னா, ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட். அந்த விஷயம் தான் நம்ம இங்கே மறக்கிறோம். நம்ம வந்து என்ன நினைக்கிறோம், நம்ம ஒரு அடல்ட் ஆகிட்டோம், அதனால நான் ஒரு 2 விஷயம் பண்ணுவேன், நடக்கலையா போயிடுவேன். இதுவே ஒரு குழந்தைய பாருங்கள், அது வந்து அது பண்ணிக்கிட்டே இருக்கும் until he or she gets succeed in that. ஏன்னா வேறு ஆப்ஷன் அதுக்கு தெரியாது. நம்ம அடல்ட்டுன்ற ஒரே காரணத்தினால we start exploring many things.
இந்த விஷயம், இந்த எக்ஸ்ப்ளோரிங் மெனி திங்ஸ் இஸ் கோயிங் டு, இது ஒரு பெரிய விஷயமா மாறப்போகுது. ஏன்னா இப்போ குழந்தைங்க கிட்ட கூட வி ஹாவ் மொபைல் ஃபோன், தே ஆர் லுக்கிங் இன் டு த வேர்ல்டு. நல்ல விஷயம்தான், கிடையாதுன்னு நான் சொல்லலை. பட் ஆனால் வி ஹாவ் டு ஸ்டிக் வித் த பிளான், எக்ஸிக்யூட் அன்டில் வி கேன் அச்சீவ், இஃப் நாட் மேக் த பிளான் இன் அ டிஃப்ரெண்ட் வே. ஸோ இதை நீங்கள் பண்ணீங்க, இஃப் யூ ப்ராக்டிஸ் எ லாட் அப்படின்ட்டு வரும்போது யூ வில் ஃபீல் த, இங்கேருந்து யூ வில் கோ டு த நெக்ஸ்ட் திங். ஸோ ஹியர் இஸ் வேர் யூ வில் எக்ஸ்பீரியன்ஸ் த அப்சைடு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் த அப்சைடுன்னு நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, யூ வில் சி ரிசல்ட்ஸ் ஸ்லோலி கம்மிங். இந்த வருஷம் ராஞ்சிக்குள்ளாடுறேன், அடுத்த வருஷமும் ராஞ்சிக்குள்ளாடுறேன், அதுக்கு அடுத்த வருஷமும் ராஞ்சிக்குள்ளாடுறேன். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ ராஞ்சிக்குள்ளேயே விளையாடிக்கிட்டு இருக்க அப்படின்னா there is someone watching you and they want you to shine little bit more. ராஞ்சிலேருந்து வெளியில் தூக்கினா தான் எனக்கு பிரச்சனை. தூக்கிட்டாங்க அப்படின்னா நீ லாயக்கு இல்லை, வெளியில் போ அப்படின்ற அனுப்புறது. நான் அதுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா யூ ஹேவ் டு புட் இன் லிட்டில் மோர் எஃபர்ட் கைஸ். இதுதான் லாஜிக்கே. ஸோ ஒன்ஸ் இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் அட் த ரைட் பிளேஸ். ஒன் டே யூ ஆர் கோயிங் டு ரீச் யுவர் கோல். குக்கர் விசில் அடிக்குது, டோன்ட். ஆனால் இங்கே பிரச்சனையே என்ன அப்படின்னா, இங்கே வந்து எல்லாருமே மாட்டிப்பாங்க அப்படின்ட்டு நான் சொன்னேன், கரெக்டாக? ஸோ அந்த மாட்டிக்கிறது தான் இங்கே விஷயம். பீப்புள் வாண்ட் டு மேக் பிக் திங்ஸ் இன் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். ஐயோ இவ்வளோ கஷ்டப்படணுமா, ஐயோ இவ்வளோ டைம் நான் கொடுக்கணுமா, வேறு வழி இல்லை, கொடுத்து தான் ஆகணும். ஸோ இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, they try to explore many other things, then again the chain starts. You are starting here, seeing a new opportunity, and the opportunity la you will experience the downside, you live with the downside, and again you start with another thing. இந்த சைக்கிள் போய்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல இருந்து பர்டிகுலராக உங்களால் கோல் ரீச் பண்ணவே முடியாது, ரைட்? நீங்கள் வந்து ஒன்று இல்லைன்னா ரெண்டு விச் கேன் சப்போர்ட் யுவர் கோல், அதுக்கு நீங்கள் இதை பண்ணலாம். ஆனால் இந்த கோலை ரீச் பண்ணுறதுக்கு இந்த சிஸ்டம் ஒர்க் அவுட் ஆகாது, நான் புதுசாக வேற ஒரு சிஸ்டமில் போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் மறுபடியும் சுற்றிக்கிட்டே தான் இருப்பீங்களே தவிர யூ ஆர் நாட் கோயிங் டு ரீச் யுவர் கோல், ரைட்? ஸோ வந்து இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் ஒருத்தர் 2 பேருக்கு செட் ஆகாமல் இருக்கலாம், பட் ஆனால் இருக்கிற 98 பேருக்கு இது செட் ஆகும். த மெயின் திங் இஸ் அச்சீவ்மெண்ட் தான் பேசுங்க. ஹவு மச் டைம் யூ ஆர் கோயிங் டு அச்சீவ், அந்த டைம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ஹவு எஃபெக்டிவ் இட் இஸ். ஏன்னா இப்போ பிஸ்னஸ் மேன் பார்த்துக்கோங்க, எலான் மஸ்க் இருக்கான், வேறு யாரெல்லாம் இருக்காங்க, நிறைய மில்லியனர்ஸ் பில்லியனர்ஸ் இருக்காங்க. பட் ஆனால் அவங்களால நம்ம விரலை விட்டு எண்ண முடியுது. ஏன்? அவங்களால செய்ய முடியாதது உங்களால் செய்ய முடியாதா? அட் த எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் ஜஸ்ட் அ கிராப். ஒரு பிஸ்னஸை தான் ரன் பண்ணுறாங்களே தவிர தே ஆர் நாட் டூயிங் எனி திங். உங்களை மாதிரி இருக்கிறவங்கள வச்சு தான் அவங்க வேலை வாங்குறாங்க. ஸோ அவங்களால அதை பண்ண முடியும் போது உங்களால் ஏன் பண்ண முடியாது? த திங் ப்ராப்ளம் ஹியர் இஸ் என்ன அப்படின்னா, டெடிகேஷன் அண்ட் கன்சிஸ்டன்சி. இதை நம்மளால் தர விரும்பலை. வி வாண்ட் டு ஸ்டே இன் அவர் கம்ஃபர்ட் ஜோன். 80,000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன்னா போதும், காலையில் வீட்டுக்கு போகிறேன், ஆஃபீஸ்க்கு போகிறேன், ஆஃபீஸ் விட்டு வெளியே வரேன், ஃபேமிலி இருக்குது, டிவி பார்க்குறேன், அது இதுன்னு இருக்கேன். அட் த சேம் டைம் எனக்கு அது வேணும், இது வேணும், 75 இன்ச்சில் டிவி வேணும், பெரிய வீடு வாங்கணும், இஎம்ஐயில் கார் வாங்கணும், ஐஃபோன் வாங்கணும், வாங்குங்க, பிரச்சனையே கிடையாது. பட் எல்லாமே இஎம்ஐயில் வாங்குறது வாட் இஸ் கோயிங் டு சேஞ்ச்? அட் த எண்ட் ஆஃப் த டே மாத கடைசியில் எனக்கு அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, ஒர்க் லைஃப் பேலன்ஸ், குழந்தைக்கு நல்லா படிப்பு தர முடியல, சம்பளம் கம்மி, இந்த பிரச்சனைலாம் வரத்துக்கு காரணமே we are comparing each other. Instead of that, invest your money on educating yourself, develop your skills to move here. நான் இன்னொரு வீடியோவும் பார்த்தேன், அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நெகோஷியேஷன், ஹவு டு நெகோஷியேட் இன் எ ஜாப் இன்டர்வியூ. நிறைய பேர் நம்ம நெகோஷியேஷன் வரும்போது என்ன சொல்லுவோம்? சம்பளம் நான் இன்னைக்கு 50,000 ரூபாய் வாங்குறேன்னா அடுத்து எவன் எனக்கு 60,000 ரூபாய் தரானோ அவங்ககிட்ட நான் போகிறேன். பட் அட் எண்ட் ஆஃப் த டே ஃபார் வாட்? டு டூ த சேம் ஜாப் அகைன் இன் எ கம்பெனி. அந்த மாதிரி போனீங்கன்னா யூ வில் ஆல்வேஸ் டர்ன் அஸ் அன் ஆப்ஷன். என்ன மாதிரி ஆப்ஷன் அப்படின்னா, இமேஜின் யூ ஆர் சேஞ்சிங் ஃபார் அ நியூ ஜாப் வித் 30% ஆஃப் ஹைக். ஆல் குட். அதே ப்ரொஃபைல், நீங்கள் உங்கள்கிட்ட என்ன ப்ரொஃபைல் இருக்கோ அதே ப்ரொஃபைலில் நான் அந்த கம்பெனிக்கு வந்து சேர்றேன் வித் அன் அடிஷ்னல் ஸ்கில் அப்படின்னா நாளைக்கே உங்களோட வேலை அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கும். பிகாஸ் யூ ஆர் லேக்கிங் தட் ஸ்கில். இன்ஸ்டெட் ஆஃப் நெகோஷியேட்டிங் ஃபார் மணி, நெகோஷியேட் த ஸ்கில்ஸ். லேர்ன் ஆஸ் மெனி ஆஸ் ஸ்கில்ஸ் யூ கேன். ஏன்னா ஸ்கில் இருக்கும்போது யூ வில் பி நெவர் ஆஸ் அன் ஆப்ஷன். கம்பெனிக்கு ஆப்ஷனே இல்லாமல் போயிடும். என்ன ஆப்ஷன் இல்லாமல் போயிடும்? இவனைய வேலையை விட்டு தூக்கிட்டா அந்த வேலையை யார் செய்ய போகிறா?
ஏன்னா அந்த வேலையை செய்கிறதுக்கு ஆளுங்க நம்மக்கிட்ட இல்லை. ஸ்கில் மேக்ஸ் யுவர் வேல்யூ இன்க்ரீஸ், ரைட்? அதனால தான் சொல்கிறேன், இந்த பாயிண்ட் கண்டிப்பாக நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. நான் நிறைய வாட்டி தாண்டி வந்திருக்கேன், இப்போவும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். பட் த ப்ராப்ளம் இஸ் த கொஷின் மார்க், பிக் ஒன். ஆர் யூ கோயிங் டு கண்டினியூ ஆர் கிவிங் அப் அண்ட் ஜம்பிங் ஆன் டு த அதர் திங்? நான் கிரிக்கெட் இத்தனை வருஷம் விளையாடிட்டு இருந்தேன், சொன்ன மாதிரி தான். இந்தியன் கிரிக்கெட் டீமில் நான் சேரணும்னு நினைக்கிறேன். கோச்சிங் போனேன். கோச்சிங்கில் தான் எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது உள்ள, அது இதுன்னு. நான் டிவிஷனல் விளையாடுறேன், 2 வருஷமாக டிவிஷனல் விளையாடுறேன், ஒரே ஒரு ராஞ்சி விளையாடிட்டு இருக்கேன். இது ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. ஃபேம் தான் எனக்கு வேணும், ரைட்? ஹாக்கிக்கு நான் போகிறேன், ஹாக்கிலையும் அதே தான். ஐயோ ஹாக்கி வரமாட்டேங்குது. சரி, நான் வந்து ஜெர்மனிக்கு போகிறேன், அங்கே போய் நான் ஃபுட்பால் டீமுக்கு விளையாடுறேன். விளையாடுங்க, மறுபடியும் அங்கே தான் வருவீங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை ஜெயிக்கிற வரைக்கும், கன்சிஸ்டன்ஸாக பண்ணாத வரைக்கும் அது உங்கள்கிட்ட வராது. பிகாஸ் த திங் ஹியர் இஸ் நாட் த ப்ராசஸ். ப்ராசஸில் எந்த பிரச்சனையுமே கிடையாது கைஸ், நோட் இட் டவுன். உண்மையாகவே சொல்கிறேன், ப்ராசஸில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பிரச்சனை எங்கே இருக்குன்னா த மைண்ட் செட். கரெக்டான மைண்ட் செட்டோடு நீங்கள் வேலை செய்யலை அப்படின்னா எந்த வேலையும் உருப்படாது. இது எனக்கும் நான் சொல்லிக்கிற அட்வைஸ். அதனால் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக ஒரு ஐடியா கொடுத்துருக்கோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். உங்களோட எண்ணங்களை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள், ஸோ தட் ஐ கேன் கெட் டு நோ வாட் யூ கைஸ் திங்க் அபவுட் திஸ் philosophy guys. Thank you. Bye.